வணக்கம். இது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன். முதலில் தாயக செய்திகள். காவல்துறை அதிபர் பதவியிலிருந்து தேசப்பத்து தென்னக்கோனை நீக்குவதற்கான யோசனை நாடாளுமன்றத்தில் 177 வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. யோசனைக்கு ஆதரவாக 177 வாக்குகள் பதிவாகி இருந்ததுடனும் எதிராக எவரும் வாக்களிக்கவில்லை. உறுப்பினர் ஒருவர் வாக்களிப்பில் கலந்து கொள்ளவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2002 ஆண்டின் 5ஆம் இலக்க அதிகாரிகளை பதவி நீக்கம் சட்டத்தின் 17வது பிரிவுக்கு அமைய தேசப்பத்து தென்னக்கோன் பதவி நீக்குவதற்காக முன்வைக்கப்பட்ட யோசனை பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டதாக சபாநாயகர் அறிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. 2005-2014 ஆண்டுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து வெளிநாட்டில் கல்வி கற்பதற்காக அப்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உறவினர்களுக்கு மற்றும் நெருக்கமானவர்களுக்கு பல மில்லியன் ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் அருண கருணதிலக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் வாய்மொழி மூல விடைக்கான கேள்வி நேரத்தில் முன்வைக்கப்பட்ட வினாக்களுக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு நிதியை பெற்றவர்கள் தொடர்பான தகவல்களை தாம் சபைக்கு சமர்ப்பித்துள்ளதாக தெரிவித்த அவர் அவர்களில் சிலரின் பெயர்களையும் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். விசேடமாக 2005 ஆண்டில் கம்பக மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் சந்திர ராஜகருணாவினால் அவரது மகனான கர்சன சுபன் ராஜகருணாவின் உயர்கல்விக்காக நிதியை பெற்றுள்ளார். அதேபோல 2006 ஆண்டில் கொழும்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணாசேன கொடித்துவக்கு தமது உறவினரான IN கொடித்துவக்கு என்பவருக்கு நிதியை பெற்றுள்ளார். 2006 ஆண்டில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான B ராதாகிருஷ்ணன் திருமதி K ராதாகிருஷ்ணன் என்பவருக்காக நிதியை பெற்றுக் கொடுத்துள்ளன எனவும் அமைச்சர் தெரிவித்தார். அத்துடன் மேலும் பலரும் இவ்வாறு நிதியை பெற்றுள்ளதாகவும் அவர்களுக்காக பல மில்லியன் ரூபாய் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அதே நேரம் புலமை பரிசில் பெற்று வெளிநாடுகளுக்கு கல்விக்காக சென்று நாடு திரும்பாதவர்கள் தொடர்பில் இதுவரையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் அமைச்சர் தெரிவித்தார். இதேவேளை குறித்த பட்டியலில் குறிப்பிடப்பட்டிருக்கும் BN ராதாகிருஷ்ணன் தாம் அல்ல எனவும் குறித்த காலப்பகுதிகளிலேயே அதற்கு முன்னதாகவோ தாம் நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கவில்லை எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அமைச்சர் குறிப்பிடும் காலப்பகுதியில் தமது பெயரில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இருந்தமையினால் அவரது பெயருக்கு பதிலாக தமது பெயர் தவறாக குறிப்பிடப்பட்டிருக்கலாம் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. 2012 மற்றும் 2021 ஆண்டுகளில் நியமிக்கப்பட்ட குழுக்களின் பரிந்துரைகளை மீளாய்வு செய்வதற்கு மேலதிக பரிந்துரைகளை வழங்குவதற்கும் புதிய எல்லை நிர்ணய குழுவை நியமிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. பிரதேச செயலக பிரிவுகள் மற்றும் கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளை நிறுவுதல் மற்றும் மீளாய்வு செய்வதற்காக 2012 ஆண்டு எல்லை நிர்ணய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. பின்னர் 2021 ஆண்டில் மீண்டும் எல்லை நிர்ணய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதுடனும் குறித்த குழுவின் விதந்துரைகள் தொடர்பாக இதுவரையில் எவ்வித நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை. குறித்த குழுவின் பரிந்துரைகளை மீளாய்வு செய்வதற்கும் மேலதிக பரிந்துரைகளை வழங்குவதற்கும் புதிய எல்லை நிர்ணய குழு நியமிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. ஜாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு ஆழியவளை களப்பு பகுதியில் பெரும் தொகையான கேரளா கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. கடற்படையினருக்கு கிடைத்த இரகசிய தகவல்களின் அடிப்படையில் ஆழியவளை மற்றும் கட்டைக்காட்டு பகுதி முழுவதிலும் கடற்படையினரால் தேடுதல் நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது ஆழியவளை களப்பு பகுதியில் 30 பொதிகள் அடங்கிய 102 கிலோ 350 கிராம் நிறையுடைய 23 மில்லியனுக்கும் அதிகமான மதிப்புள்ள கேரளா கஞ்சா மீட்க இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய எந்த ஒரு சந்தேக நபர்களும் கைது செய்யப்படவில்லை என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மருதங்கணி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது.
காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மன்னாரில் கடை அடைப்பு மற்றும் கவனியிருப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இரண்டாவது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்ட கவனியிருப்பு போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் மன்னார் நகரில் உள்ள அனைத்து வர்த்தக நிலையங்களும் மூடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் மன்னாரில் உள்ள கடற்தொழிலாளர்கள் கடற்தொழிலுக்கு செல்லாது கவனியிருப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். மன்னார் பிரஜைகள் குழு ஏற்பாடு செய்துள்ள இந்த அமைதி வழி கவனியிருப்பு போராட்டத்தில் பொது அமைப்பு ஒன்றியத்தின் பிரதிநிதிகள், சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள், சர்வமத தலைவர்கள், வர்த்தகர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர். மன்னாரில் இரண்டாம் கட்ட காற்றாலை கோபுரங்களை அமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை நிறுத்துமாறு வலியுறுத்தி அமைதி வழி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் தொடர்பில் விசேட கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. துறைசார் அமைச்சருடன் முன்வைத்த கோரிக்கைக்கு அமைய இந்த கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்தார். இதன்படி நாடாளுமன்ற கட்டிட தொகுதியில் எதிர்வரும் 7ஆம் தேதி இந்த கலந்துரையாடல் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறுவர்களுக்கு எதிராக இடம்பெறும் துஷ்பிரயோகங்கள் மற்றும் துன்புறுத்தல்கள் என்பவற்றை எதிர்ப்பதற்கான ஏற்பாடுகளை உள்ளடக்கிய தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை சட்டத்தை திருத்தம் செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. 1998ஆம் ஆண்டில் 50வது இலக்க தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை சட்டம் நிறைவேற்றப்பட்டு 25 ஆண்டுகள் கடந்துள்ளன. குறித்த காலப்பகுதியில் ஏற்பட்டுள்ள சமூக, பொருளாதார, அரசியல் மற்றும் கலாச்சார மாற்றங்கள் காரணமாக சிறுவர்களுக்கு எதிராக இடம்பெறும் துஷ்பிரயோகங்கள் மற்றும் துன்புறுத்தல்கள் சிக்கலானதாக மாறியுள்ள நிலையில் சிறுவர்களுக்கு எதிரான அனைத்து துஷ்பிரயோகங்களையும் தடுத்து அவற்றை தீர்ப்பதற்கு தற்போதைய சட்டங்களில் திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதன்படி மேற்படி சட்டத்தை திருத்துவதற்கான வரைவு மசோதாவை தயாரிக்க சட்டவரைஞர்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்கான மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சமர்ப்பித்த முன்மொழிவை அமைச்சரவை அங்கீகரித்துள்ளது. செம்மணி மனித புதைகுழி வளாகத்தில் 2வது நாளாகவும் நேற்றைய தினம் ஸ்கேன் ஆய்வுகள் முன்னெடுக்கப்பட்டன. இந்த நிலையில் யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் மனித புதைகுழிகளில் இருந்து நேற்றைய தினம் புதிதாக 6 எலும்புக்கூட்டு தொகுதிகள் வெளிப்பட்ட நிலையில் ஏற்கனவே வெளிப்பட்ட 4 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் கடந்த 16 நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணியில் 65 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி பகுதியில் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் 1 மற்றும் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் 2 என நீதிமன்றனால் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதைகுழிகளில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. 2ஆம் கட்ட பணிகளுக்காக 45 நாட்கள் நீதிமன்றத்தினால் அனுமதிக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் 31வது நாளாகவும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. இந்த நிலையில் அகழ்ந்து எடுக்கப்பட்ட 4 எலும்புக்கூட்டு தொகுதியுடன் சேர்த்து இதுவரையில் 130 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதுடன் இதுவரையில் 141 எலும்புக்கூட்டு தொகுதிகள் வெளிப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி அகழ்வின் போது மீட்கப்பட்ட சான்று பொருட்களை மக்களுக்கு காட்சிப்படுத்தும் நடவடிக்கை நேற்று மாலை 5 மணியுடன் நிறைவடைந்துள்ளது. இதன் போது சிறுவர்கள் பயன்படுத்தியதாக நம்பப்படும் சான்று பொருட்கள் அதிகமாக காட்சிப்படுத்தப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதுவரை காலமும் செம்மணி மனித புதைகுழிகளில் இருந்து மீட்கப்பட்ட சான்று பொருட்களை அடையாளம் காணும் வகையில் நேற்றைய தினம் அவற்றை மக்களுக்கு காட்சிப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. அதற்கு அமைய நேற்று 1:30 முதல் 5 மணி வரை குறித்த சான்று பொருட்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தன. நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள். இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் பகுதிக்கு அருகே இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இராணுவம் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலில் உள்ள நிலையில் குறித்த சம்பவம் பதிவாகியுள்ளது. குறித்த பகுதியில் பாகிஸ்தான் இராணுவம் துப்பாக்கிச்சூடு நடத்திய நிலையில் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்திய இராணுவம் துப்பாக்கி சூட்டை மேற்கொண்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் எல்லை பகுதியில் எந்தவித போர் நிறுத்த மீறலும் இடம்பெறவில்லை என இந்திய இராணுவம் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது.
இந்தியாவுக்கு விதிக்கப்பட்ட 25% வரியை எதிர்வரும் 24 மணி நேரத்துக்குள் மேலும் அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். வெளிநாட்டு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய பிரத்யோக நேர்காணலின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு ஆகஸ்ட் 25 நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது புதிய திகதியை அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்துள்ளார். அதன்படி எதிர்வரும் ஆகஸ்ட் 21 தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநாடு நடைபெற உள்ளது. விநாயகர் சதுர்த்தி காரணமாக இவ்வாறு திகதி மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய மதுரையில் ஆகஸ்ட் 21 மாலை 4 மணியளவில் குறித்த மாநாடு நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் உத்தராகண்ட் பிரதேசத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தில் சிக்குண்டு 50 பேர் காணாமல் போயுள்ளனர். அத்துடன் வெள்ளத்தில் சிக்குண்டு 4 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. அங்கே நிலவும் மழையுடனான வானிலையினால் வெள்ளம் மற்றும் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் பல வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள். தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன். விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன். நன்றி, வணக்கம்.